மா குடு, நான் தொடக்கிறேன். இல்லப்பா, அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு, நீ போ. டேய் ரவி, என் வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சு, நான் பாத்திரம் தேய்ச்சிக்கிறேன், நீ போ. விடுமா, நான் வீட்டில் இருக்கிற வரைக்கும் தான் இந்த மாதிரி வேலையெல்லாம் செய்ய முடியும். வேலைக்கு போயிட்டேன்னா அப்புறம் உனக்கு கஷ்டம் தானே. வீட்டில் இருந்து ஹெல்ப் பண்ணுறது நல்லதா இருக்கு. அதுக்காக வேலைக்கு போகாம நீ வீட்லயே இருந்துன்னு சொல்ல முடியுமா? இல்லைம்மா, உன்னை நினச்சா எனக்கு கஷ்டமாக இருக்குமா. ஆஃபீஸுக்கும் போய் எல்லா வேலையும் செஞ்சிட்ருக்க, வீட்டுக்கும் வந்து எல்லா வேலையும் இழுத்து போட்டு செஞ்சிட்ருக்க. எத்தனை நாளைக்கு தான்மா நீ இந்த மாதிரி கஷ்டப்பட்டுட்டு இருப்ப? நான் உயிரோட இருக்கிற வரைக்கும். ஏம்மா இப்படி பேசுற? அம்மா, இதுக்கு வேற வழி இருக்குமா? ஏண்டா திருடா, அம்மா கிட்ட ஏன் சுத்தி வளைச்சு பேசுற? நேர விஷயத்துக்கு வா. அதுமா, இப்போ உனக்கு வரப்போற மருமக எப்படி இருக்கணும்னு நீ நினைக்கிற? அட பாவி, உன்னை இன்னும் குழந்தையாவே நினைச்சிட்டு இருக்கேன். அதுக்குள்ள உனக்கு கல்யாண ஆசை வந்துருச்சா? அப்படி இல்லம்மா, நான் சும்மா ஜெனரலா தான் கேட்டேன். சொல்லு. என்னம்மா நான் பாட்டுக்கு கேட்டுட்டே இருக்கேன், நீ பாட்டுக்கு போயிட்டே இருக்க? சொல்லுமா. இருடா, நீ பாட்டுக்கு திடீர்னு கேட்டுட்ட, யோசிக்க வேண்டாமா? மருமக விஷயத்துல பெரிய எதிர்பார்ப்பெல்லாம் எனக்கு கிடையாது. ஓரளவுக்கு பாக்குற மாதிரி இருந்தா போதும். ஆனா நல்ல கேரக்டரோட இருக்கிறது ரொம்ப முக்கியம். எந்த சூழ்நிலையும் அனுசரிச்சு போக தெரியணும். உன்னையும் என்னையும் பாசமா பாத்துக்கணும். முக்கியமா நம்ம 2 பேரையும் பிரிக்கணும்னு நினைக்காம குடும்பத்துல ஒருத்தியா இருக்கணும். டேய், வீட்டுக்கு 2 பொண்ணுங்க வந்துட்டு போனதை பார்த்தா எனக்கு டவுட்டா இருக்கு. அந்த 2 பேர்ல உன் மனசுல இருக்கிறது யாரு? எப்படிமா, எப்படி கரெக்டா கண்டுபிடிச்ச? பெத்த புள்ளையோட மனசை பத்தி அம்மாவுக்கு தெரியாதா? நீ யார விரும்புற? நிலாவையா, கர்ணாவையா? உன்னோட எல்லா எதிர்பார்ப்பையும் பூர்த்தி பண்ற மாதிரி நிலா நடந்துப்பாமா. அது என்னமோ தெரியலம்மா, முதல் தடவை அவளை பார்த்ததுலேருந்தே எனக்கு அவளை ரொம்ப பிடிச்சி போச்சுமா. எல்லா விஷயத்தையும் போல்டா ஹேண்டில் பண்றது, குடும்பத்து மேல பாசமா இருக்கிறது, அப்புறம் சில சமயங்கள்ல குழந்தை மாதிரி நடந்துக்கிறது, இது எல்லாமே அவகிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குமா. மா, நிலாவை பத்தி நீ என்னமா நினைக்கிற? இன்னைக்கு தாண்டா நான் அவளை முதல் முறையா பார்த்தேன். அதுக்குள்ள அவளை பத்தி நான் என்ன நினைக்க முடியும்? உனக்கு நம்ம குடும்பத்தோட சூழ்நிலை, என்னோட எதிர்பார்ப்பு எல்லாமே உனக்கு தெரியும். நீ தப்பான பொண்ணை செலக்ட் பண்ண மாட்டேங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. சோ உனக்கு பிடிச்சிருந்தா எனக்கும் பிடிச்ச மாதிரி தான். அப்படி கிடையாதுமா, நம்ம 2 பேருக்கும் பிடிச்ச பொண்ணு தான் இந்த வீட்டுக்கு மருமகளா வரணும். உன் மனசுல ஏதாவது ஒரு சின்ன உறுத்தல் இருந்தா கூட சொல்லிடு, எனக்கு அந்த பொண்ணு வேண்டாம். நீ இவ்வளவு பக்குவமா பேசுறத பாக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குடா. உன் மனசுல இருக்கிறத நிலா கிட்ட சொல்லிட்டியா? அவளுக்கும் உன் மேல விருப்பம் இருக்கா? தெரியலம்மா, அவ பேசுறது பழகிறதெல்லாம் வச்சு எதையுமே ஜட்ஜ் பண்ண முடியல. சரிடா, உன் விருப்பத்தை அவகிட்ட வெளிப்படையா சொல்லிட்டா அவ விருப்பம் என்னன்னு தானா தெரிஞ்சிட போகுது. என் லவ் அவகிட்ட சொல்றதுக்கான தகுதி கூட எனக்கு இன்னும் வரலன்னு நான் நினைக்கிறேன். முதல்ல நான் ஒரு நல்ல வேலையில செட்டில் ஆகணும், அதுக்கப்புறம் ஃபினான்ஷியலா நம்ம ஃபேமிலி ஒரு நல்ல லெவலுக்கு வரணும், அப்புறம் நான் இன்னும் கெரியர்ல நிறைய அச்சீவ் பண்ணணுமா. இதெல்லாம் நடந்ததுக்கு அப்புறம் தான் நான் நிலாட்ட போய் பேசலான் இருக்கேம்மா. உன் லைஃப முடிவு பண்றதுல நீயே ரொம்ப தெளிவா இருக்க. உனக்கு நான் அட்வைஸ் பண்ணணுங்கிற அவசியமே இல்ல. ஆனா ஒரு விஷயத்த நினைச்சாதான் எனக்கு பயமா இருக்கு. நிலா இதுக்கு முன்னாடி நம்மள மாதிரி மிடில் கிளாஸ் ஃபேமிலில தான் இருந்தா. ஆனா இப்போ அவ பணக்கார வீட்டு பொண்ணு. அவளோட எதிர்பார்ப்பு, ஆசை எல்லாமே மாறி போயிருக்கும். உன்னோட விருப்பத்தை ஏத்துக்கிட்டா பிரச்சனை இல்ல. ஆனா இப்ப அவ உன்னை ஏத்துப்பாளான்னு தெரியலையே. இங்க பாருப்பா, ஒருவேளை அவளோட முடிவு வேற மாதிரி இருந்துச்சுன்னா நீ மனசு ஒடிஞ்சு போயிடக்கூடாது. வாழ்க்கையே முடிஞ்சு போனதான் நினைச்சு எந்த தப்பான வழியிலையும் போயிடக்கூடாது. என்னம்மா, லவ் ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னு தாடிலாம் வச்சுட்டு பைத்தியம் ஆயிடுவேன்னு நினைக்கிறியா? அப்படிலாம் எதுவும் ஆகாது. நீ சரியா தான் பேசியிருக்கிற கவிதா. வள்ளி இந்த விஷயத்தில் அவசரப்படுவான்னு நான் எதிர்பார்க்கல. நான் அவகிட்ட பேசிக்கிறேன், நீ போனை வை.
இது வரைக்கும் உங்களுக்கு சொல்லாம நான் எதுவுமே செஞ்சதில்ல. முத தடவையா தெரியாம தப்பு பண்ணிட்டேங்க. மன்னிச்சிடுங்க. நீ என்ன தப்பு பண்ணன்னு முதல்ல சொல்லு. கவிதா வீட்டுக்கு போயிருந்தோம் இல்லையா? அவங்க பொண்ணு பிரியாவை நம்ம இளங்கோக்கு பொண்ணு கேட்டு போய். அறிவு இருக்கா உனக்கு? ஒரு வீட்டுக்கு பொண்ணு கேட்டு போனா அவங்க குடும்பம் எப்படி, அவங்க பேக்ரவுண்ட் எப்படின்னு தெரிஞ்சுக்க வேணாமா? எதுவுமே தெரிஞ்சுக்காம என்ன தைரியத்துல பொண்ணு கேட்டு போனீங்க? இல்லைங்க, அவங்க நமக்கு தெரிஞ்ச குடும்பம்னு. ஏய், அந்த அம்மா இதுக்கு முன்னாடி ஒரு தடவை 2 தடவை பார்த்து பேசிருப்பியா? அதுக்குள்ள அந்த குடும்பத்தை பத்தி எல்லாமே உனக்கு தெரிஞ்சு போச்சா? பிரியா நல்ல பொண்ணுங்க, அந்த குடும்பமும் நல்ல. போதும். முட்டாள்தனமா ஒரு காரியத்தை பண்ணிட்டு சமாளிக்க பாக்குறியா? உன் அவசரத்தால அந்த அம்மா கிட்ட அசிங்கப்பட்டு வந்து நின்னதுதான் உனக்கு மிச்சம். இதெல்லாம் தேவையா உனக்கு? ஏங்க, இந்த விஷயம் எப்படி உங்களுக்கு தெரியும்? அவங்களுக்கு தான் நம்ம வீட்டு நம்பர் தெரியல. அவங்க போன் பண்ணி வருத்தப்பட்டாங்க. இத பாரு, உனக்கு இந்த மாதிரி யோசனை வந்தது கூட தப்பு இல்ல வள்ளி. ஆனா என்கிட்ட சொல்லாம செய்யணும்னு நினைச்ச பாரு, அததான் என்னால ஏத்துக்க முடியல. எப்ப என் முடிவு உனக்கு முக்கியம் இல்லைன்னு தோணுச்சோ அப்பவே நான் இந்த குடும்ப தலைவங்கிற தகுதியை இழந்துட்டேன். இனிமே எல்லா விஷயத்தையும் நீயே முடிவெடு. என்ன எதுவும் கேட்காத. டேய் மூர்த்தி, என்னம்மா? இப்ப எதுக்குடா வள்ளிய சத்தம் போட்டுட்டு இருக்க? இந்த யோசனை சொன்னதே நான் தான். இவ்வளவு வற்புறுத்தி கூட்டு போனதே நான் தான். உனக்கு கோவம் இருந்தா என் மேல காட்டு, வள்ளி மேல கோவப்படாத. உன் புத்தி ஏங்க அப்படி போகுது? இளங்கோ விஷயத்துல என் மேல உனக்கு நம்பிக்கையே வராதா? நீ எதிர்பார்க்கிற மாதிரி இளங்கோக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை நான் அமைச்சு கொடுப்ப. வாங்க மாப்ள. சாரி மாமா, கொஞ்சம் லேட் ஆயிருச்சு. லேட் ஆனதுல தப்பு இல்ல மாப்ள. எம்டி வீட்டுக்கு போயிட்டு சக்தி அப்படியே வெளியில கூட்டு போறேன்னு என்கிட்ட சொல்லி இருக்கணும். சொல்லாததுதான் தப்பு. இப்படி எல்லாம் நடக்கும் தெரிஞ்சுதா அனுப்ப வேண்டாம்னு சொன்னேன். நீதான் கேட்கல. நீ கொஞ்சம் பேசாம இருக்கியா? ஏன் மாப்ள, கார்ல போனா உங்களுக்கு பாதுகாப்பா இருக்கும், கூட ஒரு ஆள் இருந்தா யாரும் உங்களை தப்பா நினைக்க மாட்டாங்கன்னு நினைச்சேன். அதனாலதான் இளங்கோவை கூட அனுப்பி வச்சேன். அவனையும் திருப்பி அனுப்பி வச்சிருக்க. அப்ப என் வார்த்தைக்கு என்ன மரியாதை இருக்கு? மதிக்க கூடாதுலாம் எதுவும் இல்ல. சக்தி கூட கொஞ்ச நேரம் வெளியில தனியா போலான்னு தான். எங்க அக்கா சொல்ற மாதிரி நடந்துக்க மாட்டீங்கிற நம்பிக்கையில தான் நான் அனுப்பி வச்சேன். ஆனா என் முகத்துல கரிய பூசிட்டீங்களே. ஏங்க, என்ன இருந்தாலும் கல்யாணம் பண்ணிக்க போறவர் தானே, அந்த உரிமையில தான் சக்தியை வெளியில கூட்டிட்டு போயிருப்பாரு. இந்த விஷயத்தை பெருசுப்படுத்தாதீங்க, விட்டுருங்க. மாப்பிள்ள உட்காருங்க. இல்ல பரவாயில்ல, உங்க மனசை நோக்கடிச்சிருந்தா மன்னிச்சிருங்க. இல்ல வரேன் மாமா. வர சக்தி. சக்தி உள்ள போமா. ஆனாலும் உன் மாப்பிள போதும், வாங்க உள்ள போலாம். வாங்க. சக்தி நான் கட்டிக்க போற பொண்ணு மாமா. இவ பட்டு எவனோடய சுத்திட்டு இருக்கா, எனக்கு எரிச்சலா வருது. வெட்டி போட்டுணும் மாமா அவனை. கொஞ்சம் பொறுமையா இளங்கோ. இதுக்கெல்லாம் சேர்த்து வச்சு கல்யாணத்தன்னைக்கு பாத்துக்கலாம். போ. அண்ணா, அந்த ஆட்டோக்காரனும் மாப்பிள்ளையும் சேர்ந்து திரும்ப உங்களை உள்ள தூக்கி வச்சிட்டாங்கண்ணே. அவங்கள சும்மா விடக்கூடாது. அவங்கள சும்மா விட்டா ஊருக்குள்ள நம்மளை யாரும் மதிக்க மாட்டாங்கண்ணே. அவங்கள ஏதாவது பண்ணணுண்ணே. அண்ணே, நீங்க ஜாமீன்ல வரதுக்காக தானே நாங்க காத்துக்கிட்டு இருந்தோம். நீங்க வந்துட்டீங்கல்ல, ஊன்னு சொல்லுங்கண்ணே. 2 பேர் தலையை வெட்டி கொண்டு வந்துடுறேன். ஏய், அவசரப்படாதீங்கடா. 2 பேரையும் ஒன்னா போட்டு தள்ளிட்டா அவங்க எந்த பிரச்சனையும் இல்லாம நிம்மதியா போய் சேர்ந்துருவானுங்க. அந்த சிவனேசன் அவ்வளவு சுலபமா சாகக்கூடாதுடா. அவன் உயிரோட தான் இருக்கணும். ஆனா அவன் வாழற ஒவ்வொரு நிமிஷமும் நம்ம ஏன்டா உயிரோட இருக்கோன்னு நினைச்சு வேதனைப்படணும்டா. நாளைக்கு அவன் பொண்ணுக்கு கல்யாணம் நல்லபடியா நடக்கும்.
நம்ம பொண்ணும் மாப்பிள்ளையும் சந்தோஷமா வாழ்வாங்கன்னு கனவு கண்டுட்டு இருப்பான். அதை நாம நடக்க விடக்கூடாது. இன்னைக்கு ராத்திரியே அந்த லக்ஷ்மியை நாம போட்டு தள்ளுறோம். அவன் சாம்பல் கூட அந்த சிவனேசன் கையில கிடைக்க கூடாது. அண்ணே, கல்யாணத்துக்கு முதல் நாள் மாப்பிள்ளைய வெளியே விட மாட்டாங்க, அப்புறம் எப்படி லட்சுமியை தூக்க முடியும்? ஏய், சிவனேசன் ஆபத்துல இருக்கா நம்ம சொன்னோம்னா கண்டிப்பா அந்த லக்ஷ்மி வெளியே வருவான். அப்ப அவன் கதையை நம்ம முடிப்போம்டா. சிவனேசா, நாளைக்கு காலையில சக்திக்கு கல்யாணம் நடக்க போகுது. நீ என்ன முடிவு பண்ணியிருக்க? போன தடவை சக்தி கல்யாணத்துக்கு எல்லா ஏற்பாடையும் நம்ம தான் செஞ்சோம். இந்த தடவையும் அவள் கல்யாணம் நல்லபடியாக நடக்கணும்னு தான் ஆசைப்படுறோம். ஆனால் அவள் கல்யாணத்துக்கு நானே இடைஞ்சலாக இருக்க போகிறேன்னு நினைக்கும் போது தான் மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதுலேயும் வள்ளி அன்னைக்கே இந்த எண்ணம் வந்ததுக்கப்புறம் நம்ம இந்த ஊரில் இருக்கக்கூடாது. அது மட்டும் இல்லை, கல்யாண நேரத்தில் நம்ம இந்த ஊர்லேயே இருந்தோம்னா எப்படியாவது இந்த கல்யாணத்துக்கு என்ன வர வச்சிடணும் தான் லக்ஷ்மியும் சக்தியும் பார்ப்பாங்க. அதனால் கல்யாணம் நடக்கிற வரைக்கும் நம்ம எங்கேயாவது வெளியூர் போயிடுறது தான் நல்லது. நீ சரியான முடிவு தான் படுத்திருக்க. இங்கேயே இருந்தோம்னா பொண்ணு கல்யாணத்துக்கு போக முடியலன்னு மனசு கிடந்து அடிச்சுக்கும். அந்த கஷ்டத்தை அனுபவிக்கிறதை விட தூரமாக தள்ளி போயிடுறது நல்லதுப்பா. சிவனேசா, எந்த ஊருக்கு போறது? திருப்பதிக்கு போயிடலான்னு முடிவு பண்ணியிருக்கேன். ஏன்னா அங்கே சாமியை தரிசிக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். அந்த நேரத்தில் எங்கள் முகூர்த்தம் நடந்து முடிஞ்சிடும். அது மட்டும் இல்லை, முகூர்த்த நேரத்தில் நம்ம சாமி பக்கத்தில் இருந்தோம்னா கல்யாணம் நல்லபடியாக நடக்கட்டும்னு நம்ம சாமியை வேண்டிக்கலாம் இல்லையா? அதான். அப்படியே செஞ்சிடலாம்ப்பா. சரி, நான் போய் டிக்கெட் வாங்கிட்டு வந்துடுறேன். 8 மணிக்கு கிளம்பிடலாம். ரெடியா இருங்க. சிவனேசா, திலீபனுக்கு இன்னும் சுசி மேல இருக்கிற கோவம் போலன்னு நினைக்கிறேன். 2 நாளா ஃபோனும் பண்ணல. இவளும் எப்ப பார்த்தாலும் மூஞ்சி தூக்கி வச்சுக்கிட்டே இருக்கா. நீ போய் அவனை பார்த்து பேசுறேன்னு சொன்னியே, போய் பேசினியப்பா? இன்னும் ஒரு வருஷத்துல என்னோட லெவல் வேற மாதிரி ஆயிடும். இப்பவே அவ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்துக்கு ஃபீல் பண்ணிட்டு இருந்தானா அப்புறம் என் மனசு எப்போ வேணா மாறலாம். இனிமே அவளை பத்தி எந்த விஷயத்தையும் என்கிட்ட பேச வராதீங்க. முடிஞ்ச அவள் லைஃப்ல என்ன மிஸ் பண்றான்ட்டு அவளுக்கு அட்வைஸ் பண்ணுங்க. என்னப்பா யோசிக்கிற? போய் பாத்தியா? இல்லக்கா, பார்க்க முடியல. சக்தி கல்யாணம் நடந்து முடியட்டும், அதுக்கப்புறம் பார்த்து பேசிக்கலாம். வள்ளி, எல்லாருக்கும் காஃபி கொண்டாமா. இத எடுத்துட்டு வரேங்க. வாங்கம்மா. இந்தாங்க. ஏன் நீ உங்க 2 பொண்ணுங்க தான் இருக்கு, பையனை காணோம்? ஆபீஸ் போயிருக்கான். அக்கா கல்யாணத்துக்கு ஒரு 2 நாள் கூட லீவ் போட முடியாதாமா அவனால? அத நீங்க சொல்றீங்களா? எங்க பொண்ணுக்கு கல்யாணம் வச்சிருக்கோன்னு ஒரு வாரத்துக்கு முன்னாடியே உங்களுக்கு தகவல் சொல்லியாச்சு. 4 நாளைக்கு முன்னாடியே நீங்க எல்லாம் வந்திருக்க வேண்டாமா? இவ்வளவு லேட்டா வந்துட்டு இப்படி எல்லாம் பேசுறீங்களே, இது உங்களுக்கே நல்லா இருக்கா? இப்போவாது வந்தமேனு சந்தோஷப்படுங்க. உங்க பொண்ணு கல்யாணத்துக்கு நம்ம சொந்தக்காரங்க யாருமே வரக்கூடாதுன்னு முடிவு பண்ணியிருந்தோம். அப்படி என்ன உங்களுக்கு எங்க மேல இவ்வளவு கோவம்? ஏன்னா கல்யாணத்தை நம்ம ஊர்ல வைக்காம இந்த ஊர்ல வச்சிருக்கீங்க, இது உங்களுக்கு நியாயமாப்படுதா? எங்க சூழ்நிலை அப்படி அமைஞ்சு போச்சு. என்ன நீ பொல்லாத சூழ்நிலை? ஏன்னா உங்க பொண்ணு கல்யாணத்தை திருவிழா மாதிரி 3 நாளைக்கு நடத்தணும்னு ஆசைப்பட்டோம். எங்க கிட்ட கேட்காம நீங்களே முடிவு எடுத்தா என்னன்னா அர்த்தம்? நம்ம சாதி சனம் சொந்தக்காரங்க யாருமே முக்கியம், அப்படித்தானே? நீங்க நினைக்கிற மாதிரிலாம் எதுவும் இல்ல. இங்கேயே கல்யாணத்தை முடிச்சலான்னு மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க சொன்னாங்க. அதான் இங்கே. மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க 1000 சொல்வாங்க, அதையெல்லாம் அப்படியே ஏத்துக்கணும்னு என்ன அவசியம் இருக்கு? நம்மளை விட வசதியிலயும் அந்தஸ்துலயும் பெரிய இடமா இருந்தா கூட பரவாயில்ல, அவங்க சொல்றத நம்ம கேட்டுக்கலாம். என்னங்க சொல்றீங்க? சரியா சொன்ன. எனக்கும் அதுதான் புரியல. ஊர் உலகத்துல உங்களுக்கு வேற மாப்பிள்ளையே கிடைக்கலையா?
இந்த மாப்பிள்ளை எங்க இருந்து பிடிச்சீங்க? நீங்க மாப்பிள்ளை தேடுறேன்னு சொல்லியிருந்தா நம்ம சொந்தத்திலேயே 1000 பேர் வரிசை கட்டி நின்னு இருப்பாங்களே. சின்ன வயசுல இருந்து இளங்கோ உங்க கூட தான் சுத்திட்டு இருக்கான். உங்க பொண்ணு அவனுக்கு கட்டி கொடுத்திருந்தா கூட நாங்க சந்தோஷப்பட்டிருப்போம். நல்லா எடுத்து சொல்லுங்க. கூட பிறந்த தம்பியே என்னை ஏமாத்தினா நான் யாருக்கிட்டங்க போய் நியாயம் கேட்கறது? இங்க பாருங்க, என் பொண்ணை யாருக்கு நீங்க கட்டி வைக்கணும்னு ஆசைப்படுறீங்களோ அவரோட தான் இந்த கல்யாணம் நடக்க போகுது. அவன் மட்டும் வரலன்னு வை, அண்ணன்ட்ட சொல்லி அவனை முடிச்சிருவேன். டேய், நீ அண்ணனுக்கு ரைட்னா நான் லெஃப்ட்ரா. வைடானே